அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அஷ்டபிரதானின் பொறுப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். மராத்திய அரசவையில் இருந்த பதவிகள் அதான் இது, சரிங்களா? அதோட ஷார்ட்கட்ஸும் பார்ப்போம். பந்த் பிரதான் பேஷ்வா பிரதம அமைச்சர், அமத்திய மஜும்தார் நிதியமைச்சர், சுர்னாவிஸ் சச்சிவ் செயலர், பாக்கியநாவிஸ் உள்துறை அமைச்சர், சர்ரி நவ்பத் தலைமை தளபதி, சுமந்த் துபீர் வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாயாதீஷ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். சரிங்களா? இப்போ ஷார்ட்கட்னு பார்த்தோம்னா, பந்த் பிரதான் இந்த மத்திய அரசோட தொலைக்காட்சியில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. பிரதான் மந்திரின்னு வரும். பிரதான் மந்திரினா பிரதம அமைச்சர், ஹிந்தி, சரிங்களா? அவ்வளோதான். பேஷ்வாங்கிறவர் மராத்திய அரசவையில் இருந்த பிரதம அமைச்சர், அவ்வளோதான். அடுத்து நிதியமைச்சர் பார்த்திங்கன்னா அமர்த்தியா சென் ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கியிருப்பார் பொருளாதாரத்துக்காக, அதாவது நிதிக்காக. பொருளாதாரம் நிதி எல்லாம் லிங்க்டு தானே. அடுத்து மஜூம்தார், ஜூம் பண்ணி நம்ம எல்லோரும் எதை பார்க்குறோன்னா நிதியை தான் பணத்தை தான் பார்க்குறோம். ஸோ யாரை பார்த்தாலும் அதுதான் நம்ம பார்க்குறோம். அவர் ஸ்டேட்டஸ் என்ன அப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. அடுத்து சுர்னாவிஸ் செயலர், சரிங்களா? யாரும் சரியாக வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். முதலாளி சுருன்னு நாக்கு போட்டு பேசினா வச்சுக்கோங்க, செயல் நல்லா நடக்கும். சுருன்னு உரைக்கிற மாதிரி நாக்கால் பேசினாலும் செயல் நல்லா நடக்கும். அடுத்து சச்சிவ் அப்படிங்கிறது செயலர், இன்னொரு பேர். இது சச்சின் விஜய் படம் பார்த்துருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தான் அவர் தன்னோட பாடி லாங்குவேஜ், அதாவது உடல் செயல்களில் உச்சத்தில் இருந்திருப்பார். செம்மையாக இருக்கும் அந்த படம். அந்த படத்தையே தன்னுடைய உடல் செயல்களால் தாங்கி பிடிச்சிருப்பார். சரிங்களா? அதான் சச்சிவ் செயலர். அடுத்து வாக்கியநாவிஸ் உள்துறை அமைச்சர். சரிங்களா? எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, வாய்க்குள்ளே இருக்கும் நாவில் இருந்து தான் வாக்கியம் வருகிறது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது சர்ரி நவ்பத் தலைமை தளபதி, அதாவது 10 தலையை சீவினா தான் ஒரு தளபதி ஆக முடியும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து சுமந்த் துபீர் வெளியுறவுத்துறை அமைச்சர், சரிங்களா? சுமந்த்னா இந்த சமந்தா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு பிடித்த நடிகர் நாகார்ஜுனன், ரொம்ப நல்லா நடிப்பார். அது தவிர அவருக்கு எந்த ஒரு உடை, சும்மா காமசமாக ஒரு உடை எடுத்து போட்டால் கூட நல்லாயிருக்கும். இருந்தாலும் அது ஒரு ஷார்ட்கட்டுக்கான அப்படி சொல்கிறோம். சமந்தா திருமண பந்தத்திலேருந்து காரி துப்பிட்டு தான் வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நியாயாதீஷ் தலைமை நீதிபதி, நியாயம் நீதிபதிகிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு. அது பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். பொதுவாக பண்டிட் அப்படின்னாலே அது பிராமின்ஸை தான் குறிக்கும். அர்ச்சகர்கள் பெரும்பாலும் பிராமின்ஸ் தான், சரிங்களா? இதெல்லாம் இதில் இருக்கிற ஒரு ஷார்ட்கட்ஸ். நன்றி, வணக்கம்.